T20 உலகக்கோப்பை ஃபைனல் வெற்றி யாருக்கு? பிரபல ஜோதிடர் அதிர்ச்சி கணிப்பு. எதிர்பாராத பயங்கர ட்விஸ்டும் காத்திருக்கு. பிரபல ஜோதிடர் அதிர்ச்சி பதிவு. அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. ஒரே ஒரு போட்டியான இறுதிப் போட்டிதான் மீதம் இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இறுதிப் போட்டி தொடங்க இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் மோதுகிறது. அதுவும் சமீபத்தில் செமிஃபைனல் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி ஆடிய ஆட்டம் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர்ச்சியடைய வைத்திருந்தது. அதுவும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியும் அவ்வளவு எளிதாக தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 253 ரன்கள் எடுத்திருந்த போதும் கூட அதை எளிதாக சேசிங் செய்து வந்தது இங்கிலாந்து அணி. ஒரு காலத்தில் T20 கிரிக்கெட் வரலாற்றில் 200 ரன்களை ஒரு போட்டியில் கடந்துவிட்டாலே அந்த அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது 253 ரன்கள் எடுத்தால் கூட சம்பந்தப்பட்ட அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கடினம்தான் என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் இந்த செமிஃபைனல் போட்டியில் இந்திய அணி நிர்ணயித்த 253 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடி 246 ரன்களை தொட்டுவிட்டது. கிட்டத்தட்ட வெறும் 7 ரன்கள் வித்தியாசத்தில்தான் இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்தது. அதுவும் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெற்ற போட்டி. அப்படியிருந்தும் கூட இவ்வளவு பெரிய இலக்கை இங்கிலாந்து அணி சுலபமாகவே நெருங்கிவிட்டது. நல்ல வேளையாக கடைசி சமயத்தில் நம்ம சிவம் தூபே வீசிய ஒரு ஓவரும் அதனைத் தொடர்ந்து நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா வீசிய 4 ஓவர்களும் தான் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்திருந்தது. ஆகையால் இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் ஒரு அணி எவ்வளவு ரன்கள் எடுத்தாலும் அதை சேசிங் செய்யும் அணி எளிதாக தொட்டுவிடக்கூடிய சூழல் என்பது உருவாகிவிட்டது. இந்த நிலையில்தான் வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்திய அணி நியூசிலாந்து அணியை ஃபைனலில் எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி T20 உலகக்கோப்பையை கையிலேந்தும். அப்படி இருக்கும்போது இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்று ஜோதிட கணிப்புகளும் பிரபல ஜோதிடர்களால் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் பெருவாரியான ஜோதிடர்கள் கூறுகிற விஷயம் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. ஆமாங்க, அது என்னன்னா, இந்த இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவின் ராசி மற்றும் நட்சத்திரங்களை வைத்தும் ஜாதக கட்டங்களை வைத்தும் நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சார்னரின் ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் ஜாதக கட்டங்களை வைத்தும் ஒப்பிட்டு பார்த்து முக்கியமான ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு போட்டியில் ஒரு அணி வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் அவரவர்களின் திறமைகளை வைத்து நிகழ்ந்தாலும் கூட அதற்கான ஜாதக அமைப்புகளும் இருந்தால்தான் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் நம்பிக்கை. அதன்படி பார்க்கும்போது இந்த இறுதிப் போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது நியூசிலாந்து அணிக்குத்தான் சாதகமான கிழமையாகும். சூரியகுமார் யாதவை பொறுத்தவரையில், அதாவது இந்திய கேப்டனை பொறுத்தவரையில், இவருடைய ராசி நட்சத்திர மற்றும் ஜாதக கட்டங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை என்பது சிறப்பான நாள் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய அணிக்கு என்று எடுத்துக்கொண்டால் இந்திய அணி பெருவாரியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றிகளைத்தான் குவித்துள்ளது. ஆகவே இந்த இடத்தில் இந்திய கேப்டனின் ஜாதக கட்டப்படி பார்த்தால் போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது துரதிருஷ்ட நாளாக இருக்கிறது. ஆனால் இந்திய அணியின் தொடர்ச்சியான வெற்றிகள் என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் இந்திய கேப்டனின் சாதக கட்டம் வேலை செய்ய போகிறதா அல்லது இந்தியாவின் தொடர்ச்சியான வெற்றியின் ராசி என்பது வேலை செய்ய போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே சமயம் இந்த போட்டி நடைபெறும் தேதியான 8ஆம் தேதி என்பது அதுவும் நியூசிலாந்து அணிக்குத்தான் சாதகமாக இருக்கிறது. 8ஆம் தேதி என்பது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் நியூசிலாந்து கேப்டன் ஜாதக கட்டத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக அதிர்ஷ்டமிக்க தேதியாகும். ஆனால் இந்திய அணிக்கு 8ஆம் தேதி என்பது அதிர்ஷ்டம் இல்லாத தேதியாகும். ஆகவே இதிலும் இந்திய அணி பின்தங்கிதான் இருக்கிறது. அதே போல இந்த போட்டியில் இரு அணி கேப்டன்களுக்கும் ராசியான நிறம் என்று பார்த்தால் அதிலும் நியூசிலாந்து அணியின் கைகள்தான் ஓங்கி இருக்கிறது. ஏனென்றால் நியூசிலாந்து அணிக்கு கருப்பு, நீலம் போன்றவைகள் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிறமாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் நியூசிலாந்து அணி உடையின் நிறமும் கருநீலம்தான். அதே போல இந்திய அணியின் உடையும் நிறமும் நீலம்தான். ஆகவே இந்திய அணியின் ஜெர்சியின் கலரால்
நியூசிலாந்து அணிக்கு பாதகம் என்பது ஏற்படாது என்பதுதான் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆக இந்த விஷயத்திலும் நியூசிலாந்து அணியின் கைகள்தான் ஓங்கி இருக்கிறது. மேலும் இந்த இரு அணி கேப்டன்களின் ராசி நட்சத்திரங்கள் அடிப்படையில் வெளியான தகவல்கள்தான் இது. ஆனால் இந்த இரு அணி கேப்டன்களின் கிரக அமைப்புகளின்படி பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் நாளில் செவ்வாய் மற்றும் குரு இவர்களின் ஆதிக்கமா என்பது அதிகமாக இருக்கும். இது இந்திய அணிக்கு மிக மிக பலத்தை கொடுக்கும். அதே போல நியூசிலாந்து அணிக்கு இந்த போட்டி நடைபெறும் தினத்தில் சனியின் ஆதிக்கம்தான் இருக்கும். ஆகவே மிக மிக நிதானமாக செயல்படவில்லை என்றால் நியூசிலாந்து அணி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக கிரகங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்திய அணியின் கைகள் தாறுமாறாக ஓங்கி இருக்கிறது. மேலும் இப்படியாக ஜோதிட கணிப்புகள் ஒரு பக்கம் இந்திய அணிக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறது. மறுபக்கம் நியூசிலாந்து அணிக்கு சாதகமாகவும் இருந்து வந்தாலும் கூட இதற்கு முன்பு இந்த இரு அணிகளும் மோதிய போட்டிகளின் அந்த ஒரு புள்ளி விவரங்களையும் வைத்து பார்த்தால் இது போன்ற உலகக்கோப்பை போட்டிகளில் இதுவரை இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் 11 முறை மோதியிருக்கிறது. அதில் 5 முறை நியூசிலாந்து அணியும் 5 முறை இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு போட்டி சமனில் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி போன்ற முக்கியமான தொடர்களில் இறுதிப் போட்டிகள், செமிஃபைனல் போன்றவைகளில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் 15 போட்டிகளில் மோதியிருக்கிறது. இதில் 9 முறை நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு புள்ளி விவரம் என்பது இந்திய அணிக்கு சிறு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஐசிசியின் முக்கியமான நாக் அவுட் போட்டிகளில் இதுவரை 4 போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி அதில் 3 போட்டிகளில் நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு புள்ளி விவரமும் இந்திய அணிக்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஆக ஓவராலாக மொத்தமாக பார்த்தால் ஜோதிட கணிப்புகளும் சரி, இதற்கு முன்பு இந்த இரு அணிகளும் விளையாடிய போட்டிகளின் புள்ளி விவரங்களும் சரி, இந்திய அணியை காட்டிலும் நியூசிலாந்து அணியின் கைகள்தான் ஓங்கி இருப்பது போல வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. ஆனால் இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இதற்கு முன்பு இருந்த இந்திய அணியை காட்டிலும் பல மடங்கு திறமை வாய்ந்த அணிதான் இப்போது இருக்கும் இந்திய அணி. பேட்டிங்கிலும் சரி, பந்து வீச்சிலும் சரி, இந்திய அணி தாறுமாறான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட இளம் படை கொண்ட ஒரு இந்திய அணியை, அதாவது தொடர்ச்சியாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வரும் ஒரு இந்திய அணியை இந்திய அணியின் சொந்த மண்ணில் வைத்து இறுதிப் போட்டி போன்ற முக்கியமான போட்டியில் நியூசிலாந்து அணி எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக நியூசிலாந்து அணிக்கும் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஆகவே ஜோதிட கணிப்புகளின்படியும் இதற்கு முன்பு இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளின் புள்ளி விவரங்களின்படியும் பார்த்தால் நியூசிலாந்து அணியின் வெற்றி சதவீதம்தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்திய அணியின் சமீபகால பெர்ஃபார்மன்ஸை வைத்து பார்க்கும்போது இந்திய அணியின் வெற்றி சதவீதம்தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் திறமை என்பது கை கொடுக்கப் போகிறதா, அல்லது ஜோதிட கணிப்புகளும் இதற்கு முன்பு நடைபெற்ற புள்ளி விவரங்களும் நியூசிலாந்து அணிக்கு கை கொடுக்கப் போகிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.